வணக்கம். நேர்மை, துரோகம், அப்புறம் கடைசியா கிடைக்கிற வெற்றி. இத பத்தின ஒரு கிளாசிக் கதைக்குள்ள நாம இப்போ போக போறோம். இந்த கதை ஒரு நல்ல மனுஷனோட பொறுமைய ரொம்பவே சோதிச்சா என்ன நடக்கும்னு நமக்கு சொல்லுது. வாங்க இந்த கதைக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பாப்போம். இந்த கேள்விதான் பூபதின்ற ஒருத்தரோட கதையோட முக்கியமான புள்ளி. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நல்லது மட்டுமே செஞ்ச ஒருத்தர் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு துரோகத்தை சந்திக்கும் போது என்ன செய்வார்? வாங்க அவர் வாழ்க்கை நமக்கு என்ன கத்துக் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கதையோட ஹீரோ பூபதி அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவர் எப்படிப்பட்டவர்னு அவரோட செயல்களே நமக்கு சொல்லும். இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. பூபதி இத சொல்லும்போது அவரே பசியில தான் இருக்காரு. அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு வேளை சாப்பாடு தான். ஆனாலும் அத பத்தி யோசிக்காம வழியில பார்த்த பசியில வாடின ஒரு பெரியவருக்கு அதை கொடுத்துடுறாரு. இதுதாங்க பூபதியோட குணம். அவரோட இந்த நல்ல குணம் அந்த ஒரு சம்பவத்தோட நிக்கல. எந்த பிரதிபலனும் பார்க்காம பக்கத்து வீட்டுக்காரருக்கு உதவுறதா இருக்கட்டும், இல்ல ஒரு குடும்பத்துல நடக்கிற தப்ப தட்டி கேட்கறதா இருக்கட்டும், பூபதி எப்பவுமே சரியான விஷயத்த செய்ய தயங்கினதே இல்ல. பூபதி தொடர்ந்து செஞ்ச இந்த நல்ல காரியங்கள் சும்மா போகல. ஊர் மக்கள் எல்லாரும் இத கவனிச்சுட்டு தான் இருந்தாங்க. அது ஒரு பெரிய மாற்றத்துக்கு காரணமாமே போது. ஆமா, கிராம மக்கள் பூபதி மேல அவ்ளோ நம்பிக்கை வச்சாங்க. அதனால அவரை அவங்க ஊரோட புது தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க. இது அவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய மரியாதை. ஆனா இந்த மாற்றம் ஒருத்தருக்கு மட்டும் சுத்தமா பிடிக்கல. அவர்தான் முன்னாள் தலைவர் சுந்தரசிங். பூபதியோட இந்த வளர்ச்சி அவருக்குள்ள பொறாமையையும் கோபத்தையும் தூண்டி விட்டுச்சு. இந்த வெறுப்பு தான் கதையே மாத்தப் போகுது. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் மக்களுக்காகவே உழைச்ச பூபதி, இன்னொரு பக்கம் பதவி சுகத்தை தன்னக்காக மட்டும் பயன்படுத்தின சுந்தரசிங். இந்த ஒரு வித்தியாசம் போதும் ஊர் மக்கள் ஏன் பூபதியை தேர்ந்தெடுத்தாங்க, சுந்தரசிங்குக்கு ஏன் அவர் மேல அவ்ளோ கோபம்னு புரிஞ்சுக்க. அடுத்து நாம பார்க்க போறது அந்த பொறாமை எப்படி ஒரு கொடூரமான சதித்திட்டமா மாறுதுன்னு தான். இந்த ஒரு சம்பவம் தான் பூபதியோட வாழ்க்கையே தலைகீழா புரட்டி போடுது. சுந்தரசிங்கோட திட்டம் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப கொடூரமானது. பூபதி மக்களுக்கு கொடுக்கற சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டு அந்த பழிய அப்படியே அவர் மேலேயே போட்டு அவரோட நல்ல பேரை ஒரே நாள்ல கெடுக்கணும்னு திட்டம் போட்டான். சுந்தரசிங் நினைச்ச மாதிரியே நடந்துச்சு. பூபதிய தேர்ந்தெடுத்த அதே ஜனங்க இப்போ அவர் மேல கோபத்துல கொந்தளிச்சாங்க. உண்மை என்னன்னே தெரியாம பூபதிய ரொம்ப கடுமையா திட்ட ஆரம்பிச்சாங்க. பூபதி எவ்வளவோ கெஞ்சி பார்த்தார். நான் தப்பு செய்யலன்னு சொன்னார். ஆனா யாருமே அவர் பேச்சு கேட்கல. கடைசியில அவரை நேசிச்ச அதே ஊர் மக்களால ஊரை விட்டே விரட்டப்பட்டார். தனியாளா காட்டுக்குள்ள வாழ வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார். ஆனா காட்டுக்குள்ள போன பூபதி அப்படியே உடைஞ்சு போயிடல. தனக்கு நடந்த அநீதிக்கு எதிரா போராடணும்னு முடிவு பண்ணி ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை போட்டார். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மொத்த ஊரும் உங்களுக்கு எதிரா நிக்குது. தனியா நின்னு உங்க மேல விழுந்த பழிய எப்படி தொடப்பீங்க? இது கிட்டத்தட்ட முடியாத காரியம் இல்லையா? ஆனா பூபதி இதுக்கும் ஒரு வழிய கண்டுபிடிச்சார். பூபதி ஒரு சூப்பரான வழிய கண்டுபிடிச்சார். தன்னோட எதிரியோட மூட நம்பிக்கையும் அவன் மனசுல இருக்கிற குற்ற உணர்ச்சியையும் அவனுக்கே எதிரா பயன்படுத்த முடிவு பண்ணார். தான் செத்துட்டதா ஒரு வதந்திய கிளப்பிவிட்டு சரியான நேரத்துக்காக காத்திருந்தார். இப்போ நாம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். பூபதியோட திட்டம் வேலை செய்ய போகுது. உண்மை எப்படி ஜெயிக்குதுன்னு பாருங்க. தன் எதிரி ஒளிஞ்சிட்டான்னு சுந்தரசிங் ஒரே கொண்டாட்டத்துல இருந்தான். அப்போ அவன் முன்னாடி ஒரு உருவம் வந்து நின்னுச்சு. செத்துட்டான்னு எல்லாரும் நம்பின பூபதியோட ஆவி அவனை பார்க்க வந்துச்சு. அந்த உருவத்தை பார்த்ததும் சுந்தரசிங்குக்கு இருந்த தைரியமெல்லாம் போயிருச்சு. செஞ்ச தப்பும் சாக போறோங்கிற பயமும் அவனை ஆட்டி படைக்க அவன் அலற ஆரம்பிச்சான். பூபதி ஒரு பேய் மாதிரி குரலை மாத்தி அவனுக்கு கடைசி எச்சரிக்கையை கொடுத்தார். உண்மைய ஒத்துக்கிட்டா மட்டும்தான் உனக்கு விடுதலை, இல்லைனா உன்னை விடமாட்டேன்னு சொன்னார். இது சுந்தரசிங்கோட பயத்தை இன்னும் அதிகமாக்கிடுச்சு. பேய்க்கு பயந்து போன சுந்தரசிங் உடனே ஊர் மக்களை எல்லாம் கூப்பிட்டு, சாப்பாட்டுல விஷம் கலந்தது நான் தான், பூபதி எந்த தப்பும் செய்யலன்னு எல்லா உண்மையும் அழுதுகிட்டே ஒப்புக்கிட்டான். அப்போ பூபதி எல்லார் முன்னாடியும் நேர்ல வந்தார். ஊர் மக்களுக்கு அவங்க செஞ்ச தப்ப நினைச்சு ரொம்பவே அவமானமா போச்சு. பூபதி கிட்ட மன்னிப்பு கேட்டு துரோகம் செஞ்ச சுந்தரசிங்க ஊரை விட்டே விரட்டிட்டு மறுபடியும் பூபதியையே அவங்க தலைவரா ஏத்துக்கிட்டாங்க. இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இதுதான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு இருட்டு நம்மள சூழ்ந்தாலும், நேர்மையும் உண்மையும் கடைசில கண்டிப்பா ஜெயிக்கும். ஒரு நல்ல மனசு எப்பவுமே தோத்து போகாது. சரி, இந்த கதையோட முடிவுக்கு வர்றப்போ மனசுல ஒரு கேள்வி வருது.
அநீதியை நம்ம எதிர்க்கும்போது நல்லவங்களா இருந்தா மட்டும் போதுமா, இல்ல பூபதி மாதிரி கொஞ்சம் புத்திசாலித்தனமாவும் யோசிக்கணுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. மேலும் புதிய கதைகள் உடனே தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. இந்த கதையை ரசித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் கொடுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களுக்கு புதிய கதைகளை சொல்லும் ஊக்கம்.